வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். வரலாற்றின் பக்கங்கள்ல சில நிகழ்வுகள் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கி காலங்காலமா நிலைத்திருக்கக்கூடிய மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூக மற்றும் அரசியல் பூகம்பம் தான் பிரெஞ்சு புரட்சி. மன்னர்களோட சர்வாதிகாரத்தை சுக்குநூறா உடைத்தெறிஞ்சு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற முழக்கங்களை உலகெங்கும் ஒலிக்கச் செய்த இந்த வரலாற்று நிகழ்வு தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த பிரம்மாண்டமான வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு எளிமையா புரிய வைக்க 4 சின்ன சின்ன அத்தியாயங்களா பிரிச்சு பார்க்க போறோம். 1. புரட்சியின் உருவாக்கம். 2. கிளர்ச்சியின் காலக்கோடு. 3. பெண்களின் பங்கு மற்றும் 4. நிரந்தரமாக மாறிய உலகம். சரி, உள்ள போலாமா? பகுதி 1. புரட்சியின் உருவாக்கம். வெடிமருந்து கிடங்கை உருவாக்குவதல். எந்த ஒரு புரட்சியும் ஒரே ராத்திரியில நடந்துடாது இல்லையா? பிரெஞ்சு சமூகத்துக்குள்ள ரொம்ப ஆழமா புதஞ்சிருந்த ஏற்றத்தாழ்வுகளும் முரண்பாடுகளும் தான் ஒரு மாபெரும் வெடிமருந்து கிடங்க மெல்ல மெல்ல உருவாக்குச்சு. மக்கள் மனசுல பல வருஷங்களா எரிஞ்சுக்கிட்டு இருந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் இது. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரான்ஸ் நாட்டோட ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 60% நிலங்கள் வெறும் 1%க்கும் குறைவான மேல்தட்டு மக்கள் கிட்டையும் மத குருமார்கள் கிட்டையும் மட்டுமே இருந்துச்சு. மீதி உள்ள ஏழை மக்கள் எந்த உரிமையும் இல்லாம அந்த நிலப்பிரபுக்களோட நிலங்கள்ல கொத்தடிமைகளாகவும் தினக்கூலிகளாகவும் வேலை செய்ய வேண்டிய ஒரு அவல நிலை. இந்த மாபெரும் ஏற்றத்தாழ்வு தான் அங்க பிரச்சனையே. இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. சமூக, அறிவுசார், மத, பொருளாதார மற்றும் அரசியல், இப்படி இந்த 5 தூண்களும் சேர்ந்து எப்படி ஒரு தாங்க முடியாத சூழ்நிலைய பிரான்ஸ்ல உருவாக்குச்சு அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. கொத்தடிமைத்தனம் ஒரு பக்கம், மதகுருக்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு இன்னொரு பக்கம், வீழ்ச்சியடைந்த விவசாயம்னு நாடே தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது போதாதுன்னு 1774 ஆட்சிக்கு வந்த மன்னர் 16ஆம் லூயி பிரிட்டனுக்கு எதிரா அமெரிக்கர்களுக்கு உதவி செஞ்சதன் மூலமா நாட்டின் பொருளாதாரத்தை இன்னும் படுகுழில தள்ளிட்டாரு. மக்கள் வறுமையில வாழும்போது சிந்தனையாளர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாண்டெஸ்கியூ, வால்டேர், ரூசோ போன்ற தீவிர தத்துவ ஞானிகள் மன்னராட்சியையும் கத்தோலிக்க மதகுருக்களோட ஏகபோக உரிமைகளையும் கடுமையா விமர்சிச்சாங்க. சுதந்திரம், மக்கள் இறையாண்மை, நாடாளுமன்ற ஜனநாயகம் போன்ற அவங்களோட புதிய சிந்தனைகள் தான் பல நூற்றாண்டுகளா அடங்கி கிடந்த மக்களை கேள்வி கேட்க தூண்டின ஒரு அறிவுசார் தீப்பொறியா மாறுச்சு. இப்ப நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும். சமூக அடக்குமுறை, பொருளாதார வீழ்ச்சி, தத்துவ ஞானிகளின் எழுச்சின்னு வெடிமருந்து கிடங்கு முழுமையா தயாராயிடுச்சு. அப்படியானால் அதை வெடிக்கச் செய்த அந்த இறுதியான தீப்புரியது, பல நூற்றாண்டுகளா இருந்த கோபத்தை நிஜமான புரட்சியா மாத்தின அந்த நிகழ்வு அது. 2வது பகுதி, கிளர்ச்சியின் காலக்கோடு, தீப்பொறியும் வெடிப்பும். அந்த தீப்பொறியும் அது ஏற்படுத்திய வெடிப்பும் என்ன அப்படிங்கறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த காலகட்டம் ரொம்பவே வேகமானது, குழப்பமானது, ஆனா ஒட்டுமொத்த வரலாற்றையே மாத்தி அமைச்சுது. நிகழ்வுகளெல்லாம் மின்னல் வேகத்துல நடந்துச்சு. மே 1789ல புதிய வரிகளை பத்தி பேச கூட்டப்பட்ட எஸ்டேட்ஸ் ஜெனரல் கூட்டத்துல வாக்குரிமை கேட்ட சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. இதனால கோபமடைந்த மக்கள் ஜூன் மாசம் புகழ்பெற்ற அந்த டென்னிஸ் கோர்ட் உறுதிமொழியை எடுக்கிறாங்க. தொடர்ந்து ஜூலை 14ல அடக்குமுறையின் அடையாளமா இருந்த பாஸ்டல் சிறை உடைக்கப்படுது. ஆகஸ்ட் மாசம் பல நூற்றாண்டுகளா இருந்த நிலப்பிரபுத்துவம் ஒழிக்கப்படுது. இதைத் தொடர்ந்து மன்னர் கைது செய்யப்படுறாரு. இறுதியா ரோபெஸ்பியரோட மரணத்தோட ஒரு கொடூரமான சகாப்தம் முடிவுக்கு வருது. இங்கிருந்து விஷயங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. 1793 முதல் 1795 வரையிலான காலம் பயங்கர ஆட்சி, அதாவது ரெயின் ஆஃப் டெரர்னு அழைக்கப்படுது. மன்னராட்சியிலிருந்து குடியரசுக்கான மாற்றம் அமைதியா நடக்கல. வன்முறையும் இரத்தக்களரியும் நிறைஞ்ச இந்த காலகட்டத்துல தான் மன்னர் 16ஆம் லூயியும் அரசி மேரி ஆண்டோனெட்டும் தூக்கிலிடப்பட்டாங்க. இந்த உச்சக்கட்ட குழப்பங்களுக்கும் இரத்தக்களரிக்கும் அப்புறமா 1795ல ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 2 அவைகளை கொண்ட சட்டமன்றம் அமைக்கப்படுது. இந்த அரசியல் வெற்றிடத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்ட தளபதி நெப்போலியன் போனபார்ட் அதிகாரத்தை கைப்பற்றி முதல் கான்சல் ஆகுறாரு. இதுதான் அந்த புகழ்பெற்ற நெப்போலியன் சகாப்தத்தின் விடியலா அமைஞ்சது. இப்போ 3வது பகுதி, புரட்சியில் பெண்களின் பங்கு, பாடப்படாத குரல்கள். சரி, கொஞ்சம் பொறுமையா இந்த புரட்சியோட ரொம்ப முக்கியமான ஆனா அதிகமா பேசப்படாத ஒரு கோணத்தை இப்ப பார்க்கலாம். அதுதான் பிரெஞ்சு புரட்சியில பெண்களின் வீரம் சரிந்த பங்கு. ஆமாங்க, இது வெறும் ஆண்களுக்கான புரட்சி மட்டும் கிடையாது. புரட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு கல்வியும் பயிற்சிகளும் முற்றிலுமா மறுக்கப்பட்டுச்சு. வேலைக்கு போனாலும் ஆண்களை விட ரொம்ப குறைவான சம்பளம் தான் கிடைச்சது. அவங்க வெறும் வீட்டு வேலைகளுக்கும் குழந்தை வளர்ப்பிற்கும் மட்டுமே உரியவங்களா பார்க்கப்பட்டாங்க.
ஆச்சரியம் என்னன்னா 1891ல உருவாக்கப்பட்ட புதிய அரசியல் அமைப்பு கூட பெண்களை எந்த உரிமையும் இல்லாத வெறும் செயலற்ற குடிமக்களா தான் அறிவிச்சது. ஆனாலும் அவங்க சோர்வடையல, பல அமைப்புகளை உருவாக்கி தங்களுக்கான உரிமைகளுக்காக தீவிரமா போராடினாங்க. இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெண்களின் நிலையில ஏற்பட்ட அந்த மாபெரும் மாற்றம்தான். இடதுபுறம் பாருங்க, எந்த உரிமையும் இல்லாத செயலற்ற குடிமக்களா இருந்த அவங்க தங்களோட விடாமுயற்சியால வலதுபுறம் இருக்கிற இந்த வெற்றியை அடைஞ்சாங்க. பெண் குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயமாக்கப்பட்டுச்சு, விவாகரத்து சட்டபூர்வமாக்கப்பட்டுச்சு, பெண்கள் சிறு தொழில்கள் செய்ய அனுமதிக்கப்பட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தங்களோட சொந்த வாழ்க்கையின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் அவங்க ஒரு சுதந்திர கட்டுப்பாட்டை பெற்றாங்க. இது உண்மையிலே ஒரு மாபெரும் வெற்றிதானே. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நிரந்தரமாக மாறிய உலகம், பின்விளைவுகள். பிரான்ஸ்ல நடந்த இந்த நிகழ்வுகள் பிரான்ஸோட மட்டும் முடிஞ்சிடலங்க. பிரெஞ்சு புரட்சி ஏற்படுத்திய அதிர்வலைகள் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தே மாத்தி அமைச்சுது அப்படிங்கறத இப்ப பாப்போம். இங்கே மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 18ஆம் நூற்றாண்டுல நடந்த இந்த நிகழ்வுகளை நாம ஏன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த அதிர்வலைகள் தான் உலகெங்கிலும் இருந்த பல மன்னராட்சிகளுக்கு எதிரான மாபெரும் கிளர்ச்சிகளை தூண்டிவிட்டுச்சு. தாராளமயம், சமத்துவம், தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிற கருத்துகள் காத்துல கலக்க ஆரம்பிச்சுது. பல நூற்றாண்டுகளா மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த நிலப்பிரபுத்துவம் உலக அளவுல வீழ்ச்சியடைய தொடங்குச்சு. இன்னைக்கு நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜனநாயக கொள்கைகளுக்கான அடித்தளமே இங்கதான் போடப்பட்டுச்சு. அந்த 1789ஆம் ஆண்டின் எதிரொலிகள் தான் சுதந்திரத்தையும் நவீன ஜனநாயக கொள்கைகளையும் ஈன்றெடுத்துச்சு அப்படிங்கறத நாம இப்ப ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி இதுதான். இந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் இதோட முடிஞ்சிடுச்சா? உண்மையான சமத்துவம் மற்றும் சுதந்திரத்துக்கான போராட்டம் நமது இன்றைய நவீன உலகத்துல எந்தெந்த வடிவங்கள்ல இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திப்போம்.